அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முகாம்களாக மாற்றப்பட்ட மண்டபங்களில் இருந்த பொதுமக்கள் வெளியேற்றப்படுவதாக இபிஎஸ் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். முகூர்த்தம் போன்ற காரணங்களை கூறி வெளியேற்றப்படுவதாக இபிஎஸ் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பான மேல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். இபிஎஸ் என்ன குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார், விவரங்களை வழங்கலாம். பிரியங்கா, வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவுல புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மண்டபங்கள் முகாம்களாக மாற்றப்பட்டு வீடுகளில் இருந்து அழைத்து வரப்பட்டுள்ள மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில முகூர்த்தம் போன்ற பல்வேறு காரணங்களை கூறி மக்களை வலுக்கட்டாயமாக திமுக அரசு முகாம்களில் இருந்து வெளியேற்றி வருவதான செய்திகள் வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே புயலின் தாக்கத்தால் மனதை பிழியும் துயரில் உள்ள மக்களை உணவு, குடிநீர் ஆகியவற்றின் தட்டுப்பாட்டால் நடுரோட்டில் இறங்கி போராடும் நிலைக்கு தள்ளி இருக்கக்கூடிய திமுக அரசு வயிற்று பசிக்காகவும் நிவாரணத்திற்காகவும் தங்களை நடுரோட்டிற்கு போராட வைத்த திமுக அரசை மக்கள் மன்னிக்கவோ மறக்கவோ மாட்டார்கள் என்றும் அந்த பதிவுல குறிப்பிட்டிருக்காரு. மேலும் பேரிடர் காலங்களில் மக்களுக்காக உரிய குடிநீர், உணவு, உறைவிடம் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை கூட ஒழுங்காக நிறைவேற்ற முடியாத திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனம் என்று அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். இயல்பு நிலை திரும்பும் வரை மக்களுக்காக அனைத்து தேவைகளையும் தடையின்றி கிடைத்திட உறுதி செய்யுமாறு முதலமைச்சரை வலியுறுத்துவதாக அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.